ஹலோ பசங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th மேக்ஸ் ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 10th போட்டிங்க, 12th போட்டிங்க, 12th காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் மேக்ஸுக்கும் போட்டிங்க, 11th மேக்ஸ்க்கு மட்டும் ஏன் போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கரெக்டாக. ஸோ 11th மேக்ஸ்க்கான ஃபஸ்ட் மீட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்துட்டேன். ஸோ இனிமேல் அதில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஃபஸ்ட் மீட்டம்க்கு நான் மேக்ஸ்க்கான போர்ஷன் என்ன, சாப்டர் 1, 2, 3 இந்த 3 சாப்டர்ஸ் அப்போ போர்ஷனே. அண்ட் தேர்ட் சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர் கூட. ஸோ எக்ஸைஸ் 1.1, 1.2, 1.3, 1.4 கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய எக்ஸைஸ் ஃபார் 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.3 அதில் இருக்க 2, 3, 7, 10, 19, 20 எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். அண்ட் எக்ஸைஸ் 1.2ல் பார்த்தீங்கன்னா 9th சம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸைஸை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபார் 5 மார்க் கொஷின். அண்ட் சாப்டர் 2க்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.8 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த எக்ஸைஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனும் அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 2.12 லாகரிதம் அந்த எக்ஸசைஸுமே ரொம்ப தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா அதை நான் ரூல் கொடுக்கல. நேப்பியர் ஃபார்முலா, கொசைன் ஃபார்முலா, சைன் ஃபார்முலா. ஸோ இந்த மூணுலையுமே நேப்பியர் ஃபார்முலா ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின். ஸோ இது 100% நம்மளுடைய ஃபஸ்ட் மிட்டமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸைஸ் 3.7 அந்த நேப்பியர் ஃபார்முலா கேட்கலன்னா எக்ஸைஸ் 3.7லேருந்து 5 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ இதற்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்தா தேங்க்யூ.